தமிழ் பிசினஸ் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். இப்போ எப்படி நான் இந்த ஸ்டுடியோ செட்டப்ல ஒரு பிரகாசமான ஒளிவட்டத்தில் உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி எல்லாத்து வாழ்க்கையிலையும் வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்கு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இந்த தீபாவளி திருவிழாவை முன்னிட்டு LED லைட் பிசினஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற விவரத்தை தான் பார்க்க போறோம். வாங்க சட்டு புட்டுன்னு வெளிச்சமா வீடியோக்குள்ள போலாம். ஸோ பொதுவாகவே தீபாவளி அப்படின்னாலே மூலா மூளைக்கும் வெளிச்சம் தாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் மண் விளக்குல நல்லா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த நிலவு ஓரத்தில் வாசல் எல்லாம் வச்சு தீபாவளி 3 நாள் தீபம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் இப்பெல்லாம் அந்த சிட்டிஸ்ல ஒரு 2 விளக்கு மட்டும் வச்சு அப்படி இப்படி ஃபார்மாலிட்டிஸாக பண்ணிடுறாங்க. ஆனால் பட்டாசு அப்படின்னு வந்த உடனே தெறிக்க விடுவோம் இல்லைங்களா? ஆனால் அதையும் தாண்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கை ராக்கெட்டு மற்ற அதிகமாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இல்லாத பட்டாசுகள் எல்லாமே தடை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சில இடத்துல. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இப்ப என்ன ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? LED லைட் தாங்க. விதவிதமான லைட். அந்த காலத்துலயாவது ஏமா பெட்ரோமாஸ் லைட் வேணுமா அப்படின்னு அந்த ஒரு லைட் மட்டும்தான் வச்சு நம்ம காலத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் விதவிதமா ஸ்ட்ரிங் லைட்டுங்கிறாங்க, பல்புங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? 50 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் மட்டும் லைட் எக்கச்சக்கமான வெரைட்டில வந்துருச்சு, கலர் கலரா. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வெளிச்சத்தை நீங்க ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டமா பயன்படுத்திக்க கூடாது? யோசிச்சு பாருங்க. தீபாவளி வருது, அடுத்தது கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, எல்லாத்துக்குமே அப்படியே வெளியில லைட் தொங்க போட்டு தான் கொண்டாடுறாங்க. இந்த நேரத்தை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, LED லைட் பிசினஸ்க்கான டிமாண்ட் பயங்கரமா பிச்சுக்க போகுது. இந்த LED லைட் மார்க்கெட் 2026க்குள்ள 30,000 கோடியை தொடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீபாவளி சீசன்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரம் பாத்தீங்கன்னா 35% 40% LED லைட்டுகள்லாம் வியாபாரம் போக வாய்ப்பு இருக்கான். ஒரு சாதாரண உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு லைட் வாங்கிட்டு வர்றீங்க ஹோல்சேல்னா, அது எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம்? 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் மட்டும் விற்கலாம். விச் இஸ் 100% ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த பிசினஸ்ல நீங்க. ஸோ அதனால இந்த ஒரு LED லைட் பிசினஸ் ரொம்பவே அருமையா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸாவும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததா முக்கியமா இந்த LED லைட்ஸ் எல்லாம் நான் ஹோல்சேல்ல எங்க வாங்குறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கவலையே வேண்டாம், இருக்கவே இருக்கு நம்ம சென்னையில எந்த மாதிரி ஏரியால இந்த ஹோல்சேல் லைட் எல்லாம் சீப்பான ரேட்டுக்கு விற்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. இருந்தாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிச்சி ஸ்ட்ரீட், இந்த பாண்டி பஜார், அதுக்கப்புறம் பாரிஸ் கார்னர், நம்ம டி நகர், ஜார்ஜ் டவுன்ல எல்லாம் நல்லாவே ஹோல்சேல்ல சீப் ரேட்டுக்கு நீங்க கொத்தா வாங்கிட்டு போய் விற்கிற அளவுக்கு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் லைட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஹோல்சேல்ல அங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அடுத்ததா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த LED லைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க. எந்த மாதிரி லைட்ஸ் அதிகமாக விலை போகுது, எப்படியெல்லாம் கஸ்டமர் எந்த மாதிரி லைட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க, எல்லாத்து வீட்லயும் எந்த ஒரு ரேஞ்சில் டியூப் லைட்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற LED லைட்ஸ் எல்லாம் ஆகட்டும் எல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். அடுத்ததா பில்ட் யுவர் இன்வென்ட்ரி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான லைட்ஸ் நீங்க விற்க போறீங்க அப்படிங்கறத நீட்டா லிஸ்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட எந்த மாதிரி வெரைட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க கிளியரா நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி வெரைட்டியை நான் கஸ்டமருக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இன்வென்ட்ரியை நீங்க பில்ட் பண்ணணும். நான் இதெல்லாம் தான் சப்ளை பண்ண போறேன், நான் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைட்டுக்கு தகுந்த ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீட்டா லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா செட் அப் யுவர் ஸ்டோர். அதாவது நீங்க ரோட்டு கடையில நீங்க சும்மா அப்படி ஒரு ஸ்டாண்ட்ல லைட் வித்தாலும் பரவாயில்ல, இல்ல கடை வாங்கி நீங்க இடம் பார்த்து போட்டு லைட் வித்தாலும் பரவாயில்ல, அது நீங்க முதல்ல ஒரு ஸ்டோர் ஒன்று எங்க நீங்க வைக்க போறீங்க, எந்த இருட்டான இடத்துல ஒளிவட்டத்தை வீசுறதுக்காக நீங்க கடை போட போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கங்க. சோ இப்போ எப்போ எல்லா வீடியோலும் நான் சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங் இது கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்க போகுது. என்னன்னா லோக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, மத்த எல்லா சமூக வலைதளங்களை வச்சு நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றதை தாண்டி இங்க நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போறோம். அதுதான் லோக்கல் மார்க்கெட்டிங். அதாவது இந்த இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டிங் தான் இதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் மற்ற சமூக வலைதளங்கள்ல அதுல ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க பிராக்டிக்கலா ஜனங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி லைட் விற்கிறேன், இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல போகுது அப்படின்னு டிஸ்கவுண்ட்ல போட்டு நீங்க ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி விற்கிறப்பவே அந்த டைம் இதுல போட்டீங்கன்னா இதுலயே நீங்க நல்லா அழகா நேருக்கு நேரா கஸ்டமரை பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்க சென்னையில இருந்து எல்லாம் லம்பா வாங்கிட்டு ஒரு கடை ஒன்று செட் பண்ணி இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டோர் செட்டப் கிரியேட் பண்ணி நீங்க விற்க ஆரம்பிச்சிடுறீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ்ல நீங்க எவ்வளவு லாபம் பார்க்க முடியும்
முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான். நீங்க 100% லாபம் நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20% 100% மட்டும் நீங்க இந்த ஒரு பிசினஸ்ல லாபம் நல்லா அள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு நீங்க இந்த ஹோல்சேல்ல ப்ராடக்ட் எல்லாம் லைட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதை நீங்க வித்து முடிக்கிறப்போ 1.5 லட்சம் ரூபாயா நீங்க வந்து அதை மாத்துவீங்க. இட்ஸ் லைக் 50,000 rupees ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இதை விட நீங்க எக்ஸ்ட்ரா லாபம்லாம் வச்சு வைத்தீங்க அப்படின்னா 1 லட்சத்தை நீங்க 2 ஆக்கலாம் 3 ஆக்கலாம். ஸோ எல்இடி லைட் பிசினஸ் வந்து இந்த ஒரு தீபாவளி கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் நியூ இயரை முன்னிட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு பிளான் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம்லயாவது இது சும்மா அப்படியே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுங்களேன். பண்ணி தான் பாருங்களேன். சீசனுக்கு தகுந்த பிசினஸா ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து முன்னேற்றம் தெரியும். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிவட்டம் வீசும். தீபாவளின்னு வெறும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நம்ம வந்து விளக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. களத்துல இறங்கி வேலை செய்யணும். வெளிச்சம் வேணும்னா வேலை செய்யணும். ஸோ இந்த பிசினஸ் வந்து இந்த ஒரு திருவிழாக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிசினஸ் சீசனல் ஐடியாஸ் எல்லாம் நானும் ட்ரை பண்ணி கொண்டு வர்றேன். ஏதாவது சில டாபிக் சில டிப்ஸ் ஐடியாஸ் இருந்தது நம்ம இப்படியும் பண்ணலாமே அப்படியும் பண்ணலாமே இந்த டாபிக் பத்தியும் பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தியும் நம்ம வந்து பேசுவோம். நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து இதுல கோர்ஸா குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது வேணுமோ டப்புன்னு எடுத்து வாங்கி கத்துக்கிட்டு டப்புன்னு பிசினஸ் ஆரம்பிச்சு கொண்டாடுற வழியை பாருங்க. நம்ம ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வர்ற வீடியோ கண்டென்ட்டுக்கு காத்து கொண்டிருங்கள். சரி, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். until then it's மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம்.